உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ரைட், இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கும் ஒரு சமையல் வீடியோ தான். என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவாய் குழம்பு. கருத்த சட்டியில் கருத்த கணவாய் குழம்பு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நானும் குட்டிக்கரசும் சேர்ந்து சமைச்சு உங்களுக்கு காட்ட போகிறோம். ரைட், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், கனவை நல்லா நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கழுவி எடுக்க போகிறோம். முதலாவது என்னடா கருத்த சட்டிக்குள்ளே கருத்த கணவாய் கறின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுதான் அந்த கணவாய்க்குள்ளே இருக்கிற கருப்பு மை. இந்த மையை போட்டு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், கருப்பு கணவாய் குழம்பு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வைக்க போகிறோம். அதுக்கு முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், கணவாயை வடிவாக கழுவி எடுப்போம். ரைட், முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், கணவாய்க்கு வந்து தோல் உரிக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக என்ன செய்யணும்னு சொன்னால், தோல் உரிச்சா தான் நல்ல. இப்போ தோல் உரிச்சாச்சு. இப்போ இதுக்குள்ள ஒரு ஊசி தான், ஊசி கணவான்னு சொல்லி இதே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எடுப்போம். எடுத்துகிட்டு இப்படி இருக்க வைப்போம். வச்சுட்டு மற்ற எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கூந்தலுக்குள்ளே இருக்கிற இதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இப்படி க்ளீன் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால், இதில் கழுவி என்ன செய்யணும்னு சொன்னால் எடுக்கணும். ரைட், மற்றது வந்து கனவை க்ளீன் பண்ணிக்க அப்போ கனவை இந்த பல் என்ன செய்யணும்னு செஞ்சு வரங்க. இப்படி அமர்த்தினீங்கன்னு சொன்னால் இந்த பல் வெளியில் வரைக்கும் இந்த பல்லை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எடுக்கணும். எடுத்து இங்கே சைட்டாக வைப்போம். ரைட், மற்றது வந்து சைட் சட்டை இதை என்ன செய்யணும்னு சொன்னால் வடிவாக நாங்கள் உரித்து எடுப்போம். நல்லா சுத்தமாக என்ன செய்யணும்னு சொன்னால், கனவை வந்து மேலே இருக்க தோல் எல்லாம் எடுத்து விட்டிச்சு சமைக்கணும். கரிஸ் பிடிக்கும். திருப்ப இன்னும் இருக்க நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், கனவை இருக்கா கழுவுவோம். 2-3 தடவை வடிவாக என்ன செய்வோம்னு சொன்னால் கழுவி. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நல்ல வடிவாக கழுவி சுத்தமாக எடுத்துட்டோம் கனவாயை. இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால், வாங்க இதை பீஸ் பீஸாக வெட்டுவோம். ஓகே, இப்போ கனவாயை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வெட்ட போகிறோம். நாங்கள் கனவாயை வந்து இப்படி வட்டமாக தான் என்ன செய்கிறோம் நாங்கன்னு சொன்னால் வெட்டுருந்தாங்க. கூடுதலாக எல்லோரும் வட்டமாக வெட்டி சமைக்கிறதில்ல. பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து கனவா முட்டையும் இருக்குது. அதுக்குள்ளே சொன்னால் சில கழிவுகளும் இருக்குது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மறுபடியும் என்ன செய்வோம்னு சொன்னால் இதற்கு வடிவாக கழுவி சுத்தமாக என்ன செய்வோம்னு சொன்னால் எடுப்போம். இப்போ நாங்கள் வடிவாக வெட்டுவோம். இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் கனவாய்க்கு இருக்கிற முட்டை, அது எரியக்கூடாது. அதையும் கனவாய்க்க போட்டு நாங்கள் சமைச்சா நல்ல சுவையாக இருக்கும். இதை வந்து போடுவோம். இப்போ இன்னும் என்ன செய்வோம்னு சொன்னால் வடிவாக கழுவணுமா. இது பார்த்திங்கன்னு சொன்னால் கனவை கூந்தல், இதை வந்து ஆளும் சின்ன வெட்டாமல். ரைட், இப்படி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் போடலாம். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், வெட்டின பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் 2 தரம் கழுவ போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த கணவாய் முட்டை. இது வந்து நல்ல சுவையாக இருக்கும். இது வந்து பெரும்பாலும் வாங்கலாம். சில கடற்கரையில் என்ன செய்யணும்னு சொன்னால், சில மார்க்கெட்டுகளில் இதுகள் என்ன செய்யணும்னு சொன்னால் தனியாக விற்பினோம். இதையும் வாங்கி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான சுவையாக இருக்கும். ஓகே, நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வெட்டினா பிறகும் 2 தரம் கழுவி எடுப்போம்.
ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவாயில் இப்போ வடிவாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ பெரும்பாலும் என்ன செய்யணும்னு சொன்னால் கணவாயில் வந்து உப்பு பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் உப்பு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் போட்டு கையால் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து இப்படியோ உப்போடு சேர்த்து என்ன செய்யணும்னு சொன்னால் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நாங்கள் என்ன செய்ய போனோம் 2-3 நிமிஷம் என்ன செய்யணும்னு சொன்னால் மூடி அப்படியோ உப்பில் கொஞ்சம் ஊறுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் விடுவோம். இதுக்கு அப்புறம் எடுத்து சமைச்சா கணவாயில் என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும், கறி நல்லா சுவையாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கணவாயெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி உப்பில் போட்டு வச்சாச்சு, பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கணவாய் கறிக்கு தேவையான மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, உள்ளி, இஞ்சி எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வெட்ட போகிறோம். அதுக்கு முன்பதாக இந்த வீடியோவுக்கு யாராவது புதுசாக வந்துட்டுன்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மாத்திரமல்ல, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்யலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவாய் கறிக்கு தேவையான வெங்காயம், உள்ளி, இஞ்சி, பச்சை மிளகாய் என்ன செய்யணும் நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ எல்லாம் படிவாக க்ளீன் பண்ணி தோல் உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சதாச்சு. இப்போ இதே மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் தண்ணி ஊற்றி கழுவுவோமே. வெங்காயத்தின் அளவுக்கு இருக்கிறது என்ன சமைச்சுன்னா எடுத்து போட்டு ரைட். சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னும் நல்லா சின்னனாக வெட்டிக்கணும், அது பிரச்சனை இல்லை. உப்பு போட்டு நாங்கள் வதங்க உடையக்க என்ன செய்யணும்னு சொன்னால் அது வதங்கி எல்லாம் சின்னனாக வரும். வெங்காயம் வந்து எந்த கறிக்கும் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட போட்டால் தான் கறி வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்டியாக வரும், நல்ல சுவையாக எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கிடைக்கும் கறி. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மிளகாயை வந்து 2 ஆக்கினாலே காணும். மற்ற வந்து இஞ்சியை வந்து நசுக்குவோம், வெட்டாமல் வந்து நசுக்கி போட்டு இப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் சின்ன வெட்டி என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு சைட்டாக வைப்போம். வச்சுட்டு மற்றது வந்து நாங்கள் உள்ளியை வந்து நசுக்குவோமே. உள்ளி வந்து நசுக்கி தான் போட்டால் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஓகே, கருவேப்பிலை என்ன செய்யணும்னு சொன்னால் சைட்டாக வைப்போம். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நாங்கள் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சமைக்க போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு மூட்டியாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய சட்டியை வைக்க போகிறோம். சட்டி வந்து கருப்பு சட்டி. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லா ஹீட் ஆகணுமா. சட்டி ஹீட் ஆக மட்டும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் அப்படியே விடுவோம். ஓகே, சட்டி வந்து சூடாகிட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எண்ணெயை விட போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் வச்சுதான் நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் வெந்தயம் என்ன செய்யலாம்னு சொன்னால் போடலாமா. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடலாம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கடுகு போட போகிறோம். என்ன கொஞ்சம் கொண்டு போல அளவு இல்லைன்னு யோசிக்காங்க. எல்லாம் வந்து நீங்கள் ஒரு தேக்கரண்டியில் வந்து அரை ஸ்பூன் போட்டிங்கன்னாலும் சொன்னால் ஓகே இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வெட்டி வச்சுருக்கிற கருவேப்பிலை, வெங்காயம், கடுகு, இஞ்சி, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லபடியாக வதக்குவோமே.
இதோட நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு போடலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு. அதனால் என்ன செய்யலாம்னு சொன்னால் வெங்காயம் எவ்வளோத்துக்கு வதங்குதோ அவ்வளோத்துக்கு கறி வந்து சுவையாக இருக்குமே. என்ன செய்கிறீங்க? சமைக்கிறீங்களோ? இந்த என்ன கறி? வடிவா வதக்குங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் மகன் வதக்குறாரு. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் நல்லா கோல்டு கலருக்கு என்ன செய்யணும் சொன்னால் வதங்கி வந்துடுது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கணவாயை போட்டு அவிய விடுவோமே. ஓகே, இப்போ கணவாயை போட்டு அவிய விடுவோமே. கணவாயை போடுங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடணும் அவியறதுக்கு. 3-4 நிமிஷம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மூடி வைப்போமே. அப்போ தான் கணவாய் என்ன செய்யணும்னு சொன்னால் வடிவா அவியும். நாங்கள் இதுக்கு தண்ணி விட தேவையில்லை. என்னென்னு சொன்னால் கணவாயிலிருந்து அவியக்க தண்ணி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கணவாய் வந்து வெறும் கணவாயில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். அப்படியே ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மூடியை திறந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா கனவா நல்லா வட்டி அவிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா நல்ல ஒரு வாசம் வருது. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்து திரிச்ச கரைமிளகாத்தூள் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் போட போகிறேன். இதை போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் இதை கிண்டி தேங்காய் பால் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் கூட போடும். ஓகே, தேங்காய் பாலை போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியும் போட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பு நான் போடையில் என்னென்னு சொன்னால் ஆரம்பத்திலே நான் உப்பு போட்டு தான் என்ன சொல்லணும்னு சொன்னால் பிரட்டி வச்சது. அதோட வெங்காயம் வதங்குறதுக்கு நான் என்ன சொன்னேன்னு சொன்னால் உப்பு போட்டது. கறியை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் மூடியாகவே விட்டு பார்த்துட்டு உப்பு காணாட்டி போடுவோமே. பார்த்தீங்கன்னு சொன்னால் மை இந்த மையை என்ன செய்வோம்னு சொன்னால் விடுவோமே. நிறைய விடாதீங்க, கொஞ்சம் சமைக்க விருப்பமானாக்க. ஓ, சில பேர் வந்து நிறைய விடுவினோம், சில பேர் வந்து கொஞ்சமாக விடுவினோம். நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கணக்காக என்ன செய்வோம்னு சொன்னால் விடுவோமே. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வடிவாக இப்போ சேர்த்து பார்த்தீங்களா கருத்த சட்டியில் கருத்த கணவாய் குழம்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். இதோடு சேர்த்து இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் புளி விட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் சரியாக மூடி விடுவோமே. ஓகே, 5 நிமிஷம் மூடி விடுவோமே. மூடி விட்டு அடுப்பு ஒருக்கா வடிவாக இடிப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மூடியை திறந்து பார்ப்போமே. வாவ், நல்ல வாசமாக இருக்குது உறவுகளே. பார்த்தீங்களா நல்ல ஒரு கருத்த கலரில் கணவாய் குழம்பு வந்து ரெடி. கணவாய் கறி ரெடி பண்ணிட்டீங்களா? ஓகே, கணவாய் கறி வந்து நல்ல ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பார்த்தீங்களா உறவுகளே.
ஓகே உறவுகளே, இப்போ சுட சுட கனவாக்கறி என்ன செய்யாச்சுன்னு சொன்னால் சமைச்சாச்சு. இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சாப்பிட்டு பார்க்க போகிறோமே. மகனுக்கு கொண்ட கொடுப்போம். நல்ல சூப்பராக இருக்குது கனவாக்கறி. எப்படி இருக்குது கனவாக்கறி? நல்லா இருக்கா? ஓகே உறவுகளே, யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை தாங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, யார் யார் இப்படிலாம் கனவாக்கறி சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சமைச்சு சாப்பிடாதவர்கள் இதை பார்த்து என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல அருமையான சுவையாக இருக்கும். ஓகே உறவுகளே, இன்னும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களை. பாய் காட்டுங்க. பாய்.